வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. வாக்கு பெட்டிகளை திருடி கையும் களவுமாக பாஜக சிக்கி இருக்கு. உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பால் தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் நடுங்க வைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழக கும்பல், தாவேகா கும்பல், டிவிகே கும்பல் விரட்டி ஒருத்தர் அடித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. என்ன நடக்குது தோழர்கள்? நாளைக்கு ரிசல்ட்டுங்க. 5 மாநில தேர்தலுக்கு நாளைக்கு ரிசல்ட். காலையில எந்திரிச்சா ரிசல்ட். ஆனா அவ்வளவு அட்ராசிட்டியும் அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் ஒரு கூட்டம் செஞ்சிட்டு இருக்கு. எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றிலேயே தேர்தலில் கொஞ்சம் கூட அறத்தை பின்பற்றாத, நேர்மையை பின்பற்றாத ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக. தேர்தல் ஆணையத்தை வளைத்து தேர்தலை ஈஸியா பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு வெற்றி முனையை நோக்கி நகர்வதற்கான எல்லா திட்டமிடல்களும். அதுல ஒண்ணுதான் எஸ்ஐஆரின் மூலமாக எல்லா மாநிலங்களிலும் ஏராளமான வாக்காளர்களை வாக்குப்பட்டியலில் இருந்து நீக்கினாங்க. வாக்க திருடினாங்க. பொய்யான வாக்காளர்களை சேர்த்தார்கள். வெளிமாநில வாக்காளர்களை இந்த மாநிலத்திலிருந்து சேர்க்கிற ஒரு அயோக்கியத்தனமான வேலையும் எஸ்ஐஆர்ல செஞ்சாங்க. ஆளே குடியில்லாத வீட்டுல 20 பேர் 30 பேருக்கு ஓட்ட பதிவு பண்ணாங்க. ஒரு வீட்டுக்குள்ள பல சாதியை சேர்ந்த, பல மதங்களை சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர்கள் வசிப்பதாக ஓட்ட போலியா சேர்த்திருந்தாங்க. 10 வருடங்களுக்கு மேலாக மூடி வைக்கப்பட்டிருந்த வீடு, அந்த வீட்டுல யாரும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ளேயும் ஓட்டு இருக்கிறதா பதிஞ்சிருந்தாங்க. 0 என்கிற ஒரே ஒரு நம்பர், அந்த விலாசத்துல 3 லட்சம் பேர் வசிப்பதாக தேர்தல் ஆணையம் பொய்யான ஆள்சேர்ப்பை செய்திருந்தது. நாமெல்லாம் புடிச்சு துரத்தி கேட்டதுக்கு வீடற்றவர்களுக்கு நாங்க 0ன்ற நம்பரை கொடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. தமிழ்நாட்டுல 0ன்ற நம்பர்ல இருக்கா ஏதாவது? இல்ல. அப்ப எல்லா யோக்கியத்தனமான வேலையும் செய்து ஓட்ட பிரிச்சுட்டாங்க, ஓட்ட திருடிட்டாங்க. தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் ஓட்டு திருடப்பட்ட மாநிலம். 1 கோடி ஓட்ட திருடி இருக்கிறாங்க. இதுல பக்கா நம்பர் கணக்கு, அதாவது பக்கா கணக்கீடோட ஒரு ஓட்டுச்சாவடிக்கு 250 இருந்து 350 ஓட்டு, ஒரு தொகுதிக்கு 25,000 இருந்து 27,000 35,000 வரைக்கும் ஓட்டு திருடுறது அப்படின்னு பக்கா ஸ்கெட்ச் போட்டு இறங்கிருக்கு. அதனாலதான் துணிச்சலா நாங்க தான் ஜெயிப்போம், பீகாருக்கு அப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு அடிச்சு பேசிட்டு இருக்கு. நாங்க துவச்சு தொங்க விடுற கூட்டம்ன்றத தெரியாம. இதுக்கு இடையில தாங்க மேற்கு வங்கத்துல ஓட்டு பெட்டியை திருடி இருக்காங்க. அதுவும் துணை ராணுவ படை உதவியோடு. இந்த துணை ராணுவ படை எதுக்கு வரும்? வாக்காளர்களுக்குள்ள சண்டை வராம, 2 கட்சிகளுக்கு இடையில பிரச்சனை வராம, தேர்தல் போது மோதல் வராம, எல்லாரும் நிம்மதியா ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக துணை ராணுவ படை வரும். ஆனா மோடி ஆட்சியில மட்டும் துணை ராணுவ படை திருட்டுக்கு துணை நிக்கிற படையா இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லங்க, உள்ள இறங்கி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்ல. வாக்கு பெட்டிக்குள்ள ஆல்டர்னேட் பண்றானுங்க. வாக்கு பெட்டிக்குள்ள என்னென்னமோ மாத்தி வச்சுட்டு இருக்கிறானுங்க. வாக்க மாத்தி வைக்கிறானுங்க, பெட்டியை மாத்தி வைக்கிறானுங்க, என்னென்னமோ வேலை பார்த்துட்டானுங்க. பாருங்களேன். பாத்தீங்களா? இது தெரிஞ்ச உடனே நள்ளிரவுல மம்தா பானர்ஜி அந்த இடத்துக்கு வந்து எதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க கிடைக்க விடாம பண்ணீங்க, எதுக்கு ஆஃப் பண்ணீங்க சிசிடிவிய அப்படின்னு கேள்வி எழுப்பி நடுராத்திரில தர்ணா பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு வேலையும் இந்த பாஜக கும்பல் தேர்தல் ஆணைய உதவியோடு செய்ய பார்த்தது என்ன? ஒன்றிய அரசு ஊழியர்களை மட்டும்தான் மேலிட பார்வையாளர்களாக நாங்கள் அனுப்புவோம்
அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு உள்ளடி வேலை பார்த்துச்சு. அதாவது தேர்தல் வாக்கு என்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க கண்காணிக்கிற ஒரு அதிகாரி, அவர் தான் தீர்மானிக்கிறவர். அப்படி கண்காணிக்கிற பார்வையாளராக நியமிக்கப்படுகிற அதிகாரிக்கு அதிகாரம் அதிகம். அவர் என்ன சொல்றாரோ அதான் முடிவு. அப்படி யார நியமிப்பாங்களாம்? ஒன்றிய அரசு அலுவலகங்களை வேலை பார்க்கறாங்க இல்லையா, அவங்களை தான் நியமிப்பாங்களாம். மாநில அரசு ஊழியர்களை எல்லாம் நியமிக்க மாட்டாங்களாம். என்ன உள் வேலை? பச்சையா தெரியல நீ திருட்டுத்தனம் பண்றன்னு. இதை எதிர்த்துதான் மேற்கு வங்க முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க. அது எப்படிங்க, நீங்க போற போக்குல நீங்க எங்களை காலி பண்ணிட்டு மாநில அரசு ஊழியர்களை தூக்கி எறிஞ்சிட்டு ஜனநாயகத்திற்கும் கூட்டாட்சிக்கும் விரோதமா நீங்க எப்படி ஒன்றிய அரசு ஊழியர்களை மட்டும் நியமிப்பீங்க? போட்டதுல பொடனில போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். முதல்ல தேர்தல் ஆணையம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், வெளிப்படை தன்மையோடு எளிமையாக மக்களுக்கு நிக்கணும். முதாத பழகு. இன்னொரு விஷயம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான கூட்டாட்சி தத்துவத்தை மூளையில ஏத்திக்க. நீ நினைக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு போக முடியாது. கூட்டாட்சி தத்துவம் நிலைக்கும்படியாக இந்த தேர்தல் ஆணையம் நடந்துக்கணும். ஒன்றிய அரசு ஊழியர்களை மட்டும் நியமிக்க கூடாது, மாநில அரசு ஊழியர்களையும் தேர்வு செய்து சுழற்சி முறையில் ஒரே இடத்துல உட்கார்ந்து நான் 2 பேரை பாஸ் பண்ணி விட்டு போறேன்னு இல்லாம சுழற்சி முறையில் நீங்க பணியாற்றணும்னு அதிரடி உத்தரவு. அப்போ ஒரே ஒரு வாக்கு எண்ணுகிற மையத்துல மாத்திரம் உட்காராம மாத்தி 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 ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் ஒற்றுமையா நின்னு ஒருங்கா நின்னு அவங்களை தேர்வு செய்து மாத்தி மாத்தி அனுப்பணும் அப்படின்னு ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். வாக்கு எண்ணிக்கையை வெளிப்படையாக வைத்திருக்க வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு வாக்கு எண்ணிக்கையெல்லாம் அப்படி இப்படின்னு மாத்தி தெரியக்கூடாது. வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதிரடியா தீர்ப்பு சொன்னதுல அரண்டு போயிருக்கு பாஜக. சிசிடிவி இருக்கு. பஞ்சாப் சண்டிகர்ல உள்ளாட்சி தேர்தல் என்ன நடந்தது? சிசிடிவி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு நல்ல வாக்குகளை எல்லாம் செல்லாத வாக்குன்னு அடிச்சு கையெழுத்து போட்டு கையுங்களவுமா ஒரு தேர்தல் அதிகாரி சிக்கலையா? சிசிடிவியை வச்சுக்கிட்டே தப்பு பண்ணலையா? சோ இதுங்கெல்லாம் சிசிடிவி, உச்ச நீதிமன்றம், மக்கள் திரள், மக்கள் ஜனநாயகம், இதுக்கெல்லாம் அஞ்சவே அஞ்சாத ஒரு கும்பல். என்ன வேணாலும் செஞ்சு நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு கும்பல். ஜாக்கிரதையா, நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரை நின்னு அடிச்சு ஆடி நமக்கான வெற்றியை உறுதி செய்யணும். இதுல இன்னொரு கட்டுரை நான் படிச்சேன், எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. எக்ஸிட் போல் வந்ததுங்க. வாக்குப்பதிவுக்கு பின்னாடி ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சூதாட்டம்னு ஒரு கட்டுரை படிக்கிறேன். தமிழ்நாட்டுல மற்றும் 10,000 கோடிக்கு இந்த எக்ஸிட் போல் என்கிற சூதாட்டம் நடந்திருக்கு. இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு மக்களை பணம் கட்ட வச்சு பல கம்பெனிகள் மோசடியாக இந்த சூதாட்டத்தை நடத்துது. சட்டா பஜார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஏற்கனவே விரிவா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மும்பைல சட்டா பஜார் அப்படின்றது ஒரு பெட்டிங் ஏரியா. அதாவது சூதாட்டம். இவன் ஜெயிப்பான் இவன் ஜெயிக்க மாட்டான், இவன் இவ்வளவு வாங்குவான் இவன் இவ்வளவுதான் வாங்குவான் அப்படின்னு பெட்டிங் வச்சு சூதாட்டம் செய்யற ஒரு ஏரியாவுக்கு பேர் தான் ஜட்டா பஜார். அவங்க சொல்றது பெரும்பாலும் நடக்கும் மாதிரியாகவும் பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. மும்பைல இருக்கிற ஜட்டா பஜார் போல தமிழ்நாட்டுல சைலண்டா திருப்பூர்ல 10,000 கோடிக்கு மேல இந்த சூதாட்டம் நடக்குதுன்னு ஒரு அதிர்ச்சியான கட்டுரை படிச்சேன். மிரண்டு போனேன். நாங்க நடக்குது இங்க தமிழ்நாட்டுலன்னு. ஒரு தேர்தலை வச்சு பெட்டிங்ல மட்டும் 10,000 கோடி, 10,000 ரூபாய் இல்ல, எங்கங்க போகுது? இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்த பாக்கணும்னா, இந்த தமிழக வெற்றி கழக கும்பல் இருக்குல்ல, நாளைக்கு எங்க அண்ணன் ஆட்சி அமைச்சிருவாரு, பூச்சிய புடிச்சிருவாரு அப்படின்னு புரண்டு அழுதுகிட்டு கிடக்குங்க. இன்னொரு பக்கம் எங்க அண்ணன் ஜெயிக்கலன்னா மருந்தை குடிச்சு செத்துருவேன், என் பிள்ளைக்கு மருந்தை ஊத்திருவேன், இல்ல உன் வீட்டுக்காருக்கும் சேர்த்து ஊத்து, இருந்து என்ன பண்ண போறீங்க? உங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகி நாடு நாசமா போறதுக்கு நல்ல முடிவா எடுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா என்ன தெரியுங்களா, இந்த தாவேகா கும்பல் எந்த அதிகாரத்திலையும் வரல, எந்த ஒரு பதவியிலும் இல்ல, மக்கள்கிட்ட நின்னு வென்று எதுவுமே பண்ணல. ஆனா எங்க பார்த்தாலும் அடிதடியில ஈடுபட்டு இருக்கானுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் போர்டு வச்சதுல சண்டை, வீடு புகுந்து 12-13 பேரை கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு அப்ப மகன் அத்தனை பேரை அடிச்சு அவங்க போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து பெரிய பரபரப்பாச்சு. வீடு புகுந்து அடிச்சாருங்களா. அதுக்கு பிறகு 41 பேருடைய மரணத்திற்காக போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க தமிழ்நாட்டுல. பொறுப்பேற்கணும் விஜய், விஜய் ஒரு கொலைகாரன், பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு போஸ்டர் ஓட்டுனாங்க.
அதை ஒட்டினவன் அதை அடிச்சவன்லாம் விட்டுட்டாங்க. ஒட்டின பையனை பிடிச்சி வீட்டுல போய் மிரட்டி அந்த பையன் தூக்குல தொங்கிட்டான். யார் மிரட்டி? இந்த தமிழக வெற்றி கழக டிவிக்கே தற்குறிகள் மிரட்டி அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான், திருச்சி சார்ந்த பையன். அதுக்கப்புறம் இப்ப எலெக்ஷன் ஓடு 23ஆம் தேதி விழுப்புரம் பக்கத்துல திமுகவினுடைய மீனவர் அணியை சேர்ந்த ஒருத்தர், அவர் களப்பணியா அப்படி நல்லா பண்ணிருக்காரு. தோழர் வன்னியரசு அவர்களுடைய அந்த தொகுதியில அவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. அவர் நல்லா அசந்து நடுராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு 5-6 பேர் தாவேக்காரன் டிவிக்காரன் உள்ள போய் அவர் தலையில வெட்டி காதுல வெட்டி பெரிய ரணகளை பண்ணிட்டு வந்தான். அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ திருவல்லிக்கேணி பகுதியில திமுகவுடைய பொறுப்பாளர்கள் வீட்டு பக்கத்திலையும் ஒரு பையன் ஓட ஓட விட்டு அடிச்சிருக்காங்க. அந்த பையன் ஓடுறான், ஓடி போய் மாடியில போய் ஒழிகிறான். எதுக்காக அடிச்சாங்க, ஏன் அடிச்சாங்க? அத்தனை பேரும் தாவைக்காவனுடைய தற்குறிகள். அப்ப என்ன புரிதல் இருக்காங்க? ஏற்கனவே நேத்து பேசியிருக்கானுங்க, இனி நம்ம எதிர்த்து பேசினவன் அத்தனை பேரை நாளைக்கு அடிக்கிறோம்டா, அண்ணன் ஜெயிச்ச பிறகு வீடேறி அடிச்சுட்டு தான் கொண்டாட்டத்தவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. முதல்ல காவல்துறை இதெல்லாம் காது கொடுத்து கேளுங்க. நாங்க அடிச்சாலும் அடிப்போம், திரும்ப அடிக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஜனநாயகத்தை நாங்க மதிக்கிறோம். அதனால காவல்துறை இந்த தற்குறி கும்பல்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா இந்த பேசுறவன், இந்த எழுதுறவன், சும்மா உட்காந்து நூல் விடுறவன் அத்தனை பேரையும் பிடிச்சிட்டு போய் பொட்டியை கழட்டி உள்ள உட்கார வைங்க. அப்பதான் திருந்துவானுங்க. இல்லைன்னா இது மாதிரி போற வரங்களை அடிச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இந்த கும்பல்லாம் ஜனநாயகத்தை நாங்க மாத்த போறோம், அரசியலை சுத்தமா தூக்கி மாத்த போறோம், அறுத்து தள்ள போறோம்னு பேசிட்டு தெரியுது. இவனுங்களெல்லாம் வச்ச அடிக்கிற அடியில எல்லாம் திருந்தணும். ஏன்னா இதுங்களுக்கெல்லாம் புரியாது, மூளையில் இல்லாத கும்பல். ரொம்ப வருத்தமா இருந்தது. எவ்வளவு ரவுடித்தனம் இருந்தா, எவ்வளவு திமிர்த்தனம் இருந்தா, கொலவெறியா போய் ஒரு பையனை விரட்டிட்டு போய் தாக்கி அவன் உயிர் தப்பிச்சு ஓடுறான். என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? தற்குறி விஜய்க்கு முதல்ல மூளை இருந்தா உன் ஆளுங்களை தட்டி கேளு, ஒழுங்கா இருங்கடான்னு சொல்லு. இதுவரை நம்மளே பல தாக்குதல் வீடியோவாவே போட்டோம். தோழர்களை தெளிவா இருங்க. தற்குறிகள் ஆபத்தானவர்கள். RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பலை போலவே மிகவும் ஆபத்தானவர்கள், ஜனநாயக விரோதிகள், முட்டாள்கள், தகுதியற்ற கும்பல். கவனமா இருக்கணும் மக்களே.